ஒரு காலத்துல நம்ம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தோம். இப்போ கிராமத்து பெண்கள் சரி, நகரப்புறத்து பெண்களும் சரி. இன்னும் வந்து கிராமத்து பெண்கள் பார்த்தா இன்னும் வெளி உலகம் தெரியாம அந்த கிராமத்துக்குள்ளேயே தான் இருக்கிறாங்க. நகரப்புறத்து பெண்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நல்லா வெளி உலகம் எல்லாம் நல்லா தெரிஞ்சு, இப்ப நான் ஒரு கிராமத்துல இருந்துதான் வந்தேன். இப்ப நான் வந்து ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தேன். இங்க சென்னையில தான் என் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அங்கிருந்து வரும்போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா சென்னையில வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கினேன். ட்ரெயின் ஏறி போக தெரியாது, பஸ் ஏறி போக தெரியாது, தனியா எதுக்குமே போக தெரியாம ஒரு பெண்ணா தான் நான் இங்க வந்தேன். இந்த நகரப்புறத்துக்கு வந்த பிறகு இப்ப எல்லா இடமும் எனக்கு தெரியும். தனியா என்னாலயும் போக முடியும். எந்த ஆண் உதவியும் இல்லாம என்னால போயிட்டு வர அளவுக்கு இந்த நகரப்புறம் எனக்கு நிறைய தெளிவான ஒரு புரிதலை கத்துக்கினேன் நான். இப்போ கிராமத்து பெண்கள் பார்த்தா, இப்போ எங்க ஊருக்கு 2 நாளுக்கு முன்னாடி நான் போனேன். அப்ப பார்த்தா என் கூட கிளாஸ்மேட் பசங்க படிச்ச பெண்கள், என் தோழிகள் எல்லாருமே இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. 2 கிலோமீட்டர் வேலைக்கு போறாங்க, 2 கிலோமீட்டர் என் ஊரு. அப்படிதான் இந்த 4 கிலோமீட்டர் போக 2 கிலோமீட்டர் வர 2 கிலோமீட்டர், இந்த 4 கிலோமீட்டர் தான் அவங்களோட பொருளாதாரம், வாழ்க்கை, எதிர்காலம் எல்லாம் இந்த 4 கிலோமீட்டரோட முடிஞ்சு போகுது. இன்னும் நிறைய பெண்கள் என்ன மாதிரி 85 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட நகரப்புறம் வந்தால் இன்னும் பெண்கள் நிறைய பேர் சாதிக்க, அவங்கள நல்லா என்ன மாதிரி தைரியமா வர்றதுக்கு நிறைய பெண்களுக்கு இந்த வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏதோ என்ன காரணமோ தெரியல, இந்த கிராமத்து பெண்கள் இன்னும் தயக்கமா தான் இருக்காங்க. அந்த தயக்கத்தை விட்டு எப்போ நம்ம வெளியில வந்து நம்மளோட தேவைகளை முதல்ல தெரிஞ்சு அடுத்து நம்ம பசங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி சொல்லி சொல்லி கொடுத்துதான் நம்ம எப்படி தைரியமா எல்லாத்தையும் நோக்கி போயிட்டு வரோமோ, நம்மளோட குழந்தைங்களும் நல்ல ஒரு தைரியமா எல்லா இடத்துக்கும் போய் கத்துக்கணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். மெயின் நாட்டு நிலவரம் என்னன்றது கிராமத்து பெண்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். நகரப்புறத்து பெண்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கினாங்க. நானே ஒரு கிராமத்துல இருந்து வந்து இவ்வளோ தெரிஞ்சுக்கும் போது உங்களால முடியாதா? என்னால சின்ன சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் என்னால சாதிக்க முடிஞ்ச அளவுக்கு கிராமத்து பெண்களே உங்களாலேயும் முடியும். நம்மளோட பாதை நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம்.